இந்த காலை வேளையிலே இந்த ஜெப இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். कितने लोग खुश हैं सुबह के समय? இந்த காலை வேளையிலே எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? आपकी जिंदगी को बदलने के लिए आपने एक कोशिश में आप अभी लग रहे हैं. உங்க வாழ்க்கைய மாற்றுவதிலே அந்த முயற்சியிலே நீங்க போயிட்டு இருக்கீங்க, இப்ப முன்னேறி போயிட்டு இருக்கீங்க. आपकी जिंदगी को चेंज करने का पाथ में आ गया और आप एक बहुत ही बड़ा ऊंची पहाड़ में जाकर उसके टॉप में पहुंचने के लिए आपने आपकी कदम को एक एक कदम को आगे बढ़ाना शुरू कर दिया. உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருகிற வழியை நீங்கள் பிடித்து விட்டீர்கள். ஒரு பெரிய மலையின் உச்சியிலே நீங்கள் போவதற்கு நீங்கள் ஆயத்தமாகி விட்டீர்கள், போய் கொண்டிருக்கிறீர்கள். So आपकी लाइफ ऐसे ही नहीं रहेगा. दिन प्रतिदिन आप उसकी चेंजेस को देखना शुरू करेंगे. நீங்க இப்ப பாக்குற வாழ்க்கையில நீங்க இருக்க மாட்டீங்க, இது நிரந்தரம் அல்ல. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க. क्योंकि आपके ये जो परिश्रम आज सुबह आकर ये वचन को सुनने के लिए आप हमारे सामने आके बैठे हैं, ये आपने एक अच्छा कदम आपकी जिंदगी में उठाया है. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஒரு முயற்சி எடுத்து இந்த காலை வேளையிலே எங்களுக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இதற்குரிய பலனை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீர்கள். You are in the path of transformation. நீங்கள் மறுரூபம் என்கிறதான அந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். इसलिए आपका फाइनेंस में बहुत जल्दी एक ट्रांसफॉर्मेशन आने वाला है. அதனாலே உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையிலே பொருளாதார நிலையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். बहुत जल्दी आपके लाइफ में आप है ना, फैमिली में, पर्सनल लाइफ में, हर एक एरिया में you're going to see the transformation taking place. உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்கள் எதிர்காலத்தை குறித்ததான பயத்திலிருந்து எல்லாவற்றிலும் இருந்து ஒரு பெரிய மறுரூபத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். Mentally, physically, in every area परमेश्वर के महान हाथ को आप देखने जा रहे हैं. ஆமென். உங்கள் மனநிலையிலே, உங்களுடைய ஆவிக்குரிய நிலையிலே, உங்களுடைய சரீர பிரகாரமான எல்லா நிலையிலும் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். Many of you, आप में से बहुत सारे लोग है ना, आपके पैसा को सीखने के लिए खर्च करने के शुरू कर दिया. உங்க நிறைய பேர், உங்கள அநேக பேர் தேவனுடைய ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காக உங்கள் பணத்தை நீங்கள் கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகிவிட்டீர்கள். செலவு செய்ய. इतना दिन हम यही सोच रहे थे कि प्रचार सुनने के लिए क्यों पैसा देना है. நிறைய பேர் இவ்வளவு நாள் நம்ம கேட்டுட்டு இருந்தோம், என் பிரசங்கம் கேட்கறதுக்கு ஏன் நம்ம காசு கொடுக்கணும்? पास्टर को तो परमेश्वर मुफ्त में देता, मुफ्त में ही देने दो. பாஸ்டருக்கு இலவசமா தான் ஆண்டவர் கொடுக்கிறாரு, இலவசமா தான் அவரும் கொடுக்கணும். बट अब लोगों के अंदर ये जागृति आया है. இப்பொழுது ஜனங்களுக்குள்ளாக ஒரு விழிப்புணர்வு வந்து விட்டது. वो क्या है? அது என்னன்னா, ज्ञान के लिए हम आदर करना है, ज्ञान को आदर करना है. நாம் பெறுகிற ஞானத்தை நாம் கனம் செய்ய வேண்டும் என்பதை ஜனங்கள் கற்றுக்கொண்டார்கள். इसलिए पीपल इन दिनों में मैं देख रहा हूँ जागृति ज्यादा ही बढ़ रहा है लोगों में कि ज्ञान सीखने के लिए अपने पैसा को खर्च करना शुरू कर रहे हैं. இந்த நாட்களிலே ஜனங்கள் ஒன்றை கற்றுக்கொண்டு விட்டார்கள், ஞானத்தை பெறுவதற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். So ये सब ट्रांसफॉर्मेशन, இது எல்லாமே மறுரூபத்துடைய ஒரு அடையாளம் தான். तो अभी भी कुछ लोग ऐसे ही सोच में बैठे हुए हैं. मैं ये नहीं बोलूंगा सभी ऐसे हो गए. நான் இப்ப கூட சில பேர் அப்படியேதான் இருக்கிறாங்க, மாறல. कुछ लोगों को यही लगता है कि है ना, मुफ्त में ही सब कुछ मिल जाए. சில பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. उनको फ्री का शब्द है ना बहुत ही अच्छा लगता है. நிறைய பேருக்கு அந்த இலவசம் ஃப்ரீ அப்படின்றத கேட்கும் போதே காது ரொம்ப இன்பமா இருக்கும். उनको सब कुछ फ्री में मिल जाए, எல்லா சுத்தி எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சிச்சுன்னா वो बहुत खुश हो जाते हैं. ரொம்ப மனசு திருப்தியா இருப்பாங்க. सो ऐसे लोगों को हम कुछ नहीं कर सकते हैं. அப்படிப்பட்ட மக்களை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. सो इन दिनों में जो ट्रांसफॉर्मेशन, अपने लाइफ की ट्रांसफॉर्मेशन के लिए कुछ भी देने के लिए तैयार जब आप हो जाते हैं, நீங்க உங்க வாழ்க்கையின் மாற்றத்திற்காக
எதை வேணாலும் செலவு செய்வதற்கு நீங்கள் ஆயத்தம் ஆவீர்கள் என்றால், all that I need is transformation. எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு மாற்றம் தேவை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். मुझे सिर्फ ट्रांसफॉर्मेशन की जरूरत है. எனக்கு மாற்றம் ரொம்ப தேவை. So उसके लिए मैं कुछ भी दे सकता हूँ. நான் அதற்காக என்ன வேணாலும் நம்ம செலவு செய்ய ரெடியா இருக்கிறேன். अगर ऐसे हृदय आपके अंदर आ गया, அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்குள் வந்து விட்டது என்றால், आप एक बहुत बड़ा ट्रांसफॉर्मेशन के लिए रेडी हो चुका है. நீங்க ஒரு பெரிய மறுரூபத்திற்கென்று ஆயத்தமாவிட்டீர்கள் என்று அர்த்தம். So पैसा से भी ज्ञान सबसे बड़ा है. ये प्रकाशन आपके अंदर आना जरूरी है. பணத்தை விட ஞானம் மிகவும் முக்கியமானது, பெரியது என்கிற அறிவு உங்களுக்கு வந்து விட வேண்டும். जब ये आपके अंदर बढ़ता है, இந்த அறிவு, இந்த ஞானம் அதிகமாகும் பொழுது आप ज्ञान के करीब आना शुरू हो जाते हैं. நீங்க ஞானத்திற்கு நெருங்கி நீங்கள் வந்து விடுவீர்கள். जब आप ज्ञान के करीब आते हैं, நீங்க ஞானத்துக்கு கிட்ட நீங்க நெருங்கி வந்துட்டீங்கன்னா, आपकी जिंदगी में हर एक चीज चेंज होना शुरू होगा. உங்க வாழ்க்கையில் எல்லாம் மாற ஆரம்பித்துவிடும். लोग सोचते हैं चर्च अटेंड करने से जिंदगी बदल जाएगा. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சர்ச் இது பங்கெடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. कुछ रिलीजियस एक्टिविटीज को पूरा कर दिया तो उनको लगता हम सब कुछ चेंज हो जाएगा. நம்ம மதம் சார்ந்த சில காரியங்களை செய்து விட்டால் நாம் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டோம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். नो, அப்படிலாம் கிடையாது. जब तक आपके अंदर ज्ञान, विजडम जब तक नहीं बढ़ रहा है, உங்களுக்கு எப்ப வரையும் தேவனுடைய ஞானம் அது வராமல் இருக்கிறதோ, आप ज्ञान के करीब नहीं आ रहे हैं, எப்ப வரைங்க ஞானத்துக்கு கிட்ட வராம இருக்கீங்களோ, तब तक आपकी जिंदगी में ट्रांसफॉर्मेशन को एक्सपेक्ट नहीं करना है. அப்ப வரையும் நீங்க உங்க வாழ்க்கையின் மறுரூபத்தை நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. पीपल थिंक, वो लोग सोच रहे हैं कि रिलीजियस एक्टिविटीज को पूरा कर दिया तो क्या हमें सब कुछ आ जाएगा, ट्रांसफॉर्मेशन आ जाएगा. ஜனங்கள் இப்படிதான் தப்பா நினைச்சுக்கிறாங்க. மதம் சார்ந்த அநேக காரியங்களை நாம் செய்து விட்டால் வேலை முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொள்கிறார். प्रेयर कर लेना, நம்ம ஜெபம் பண்றோம், बाइबल पढ़ना, பைபிள் வாசிக்கணும், कुछ मदद कर देना, நம்ம உதவி செய்யறோம், दशवां दे देना, தசமபா கொடுக்கிறோம், संडे सर्विस अटेंड कर देना, ஞாயிறு ஆராதனைகளை பங்கெடுக்கிறோம், रात की प्रार्थना में अटेंड कर दिया, இரவு ஆராதனை मॉर्निंग பங்கெடுக்கிறோம், प्रेयर अटेंड कर दिया. மாலை ஆராதனை பங்கெடுக்கிறோம். आपको लग रहा है हमने बहुत बड़ा रिलीजियस पर्सन है, हम बहुत करीब है. நாங்க ரொம்ப ஆண்டவருக்கு கிட்ட இருக்கோம், நாங்க ரொம்ப எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம்ன்ற ஒரு திருப்தியை அடைந்து விடுகிறார்கள். नहीं नहीं, அப்படி கிடையவே கிடையாது. जब तक आपके हृदय और आपके माइंड जो है विजडम, ज्ञान की करीब नहीं आ रहा है, ज्ञान पाना है, எப்ப வரைய உங்கள் இருதயமும் உங்கள் மனமும் ஞானத்திற்கு நேராக வராமல் இருக்கிறதோ, जब आपने ज्ञान का वो जो पावर आपके लाइफ को अट्रैक्ट नहीं कर रहा है, எப்ப வரை உங்கள் இருதயத்தையும் மனதையும் ஞானம் ஈர்க்காமல் இருக்கிறதோ, तब तक ट्रांसफॉर्मेशन नहीं प्राप्त कर पाओगे. அப்ப வரைய நீங்க மறுரூபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. So religious practices மதம் சார்ந்த காரியங்கள் வேறு, will not bring any transformation. எந்த மாற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வர முடியாது. So you must grow more in wisdom. நீங்கள் ஞானத்திலே நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். ज्ञान को प्राप्त करने के लिए कुछ चीज की जरूरत है. ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கென்று சில காரியங்கள் இருக்கிறது. How? कैसे हम ज्ञान को प्राप्त कर सकते हैं? எப்படி நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்வது? ज्ञान को पाने के लिए ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக पहले बाइबल कहता है ज्ञान बुलाता है. ஞானம் கூப்பிடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. नीति वचन में लिखा है நீதிமொழிகளிலே சொல்லப்படுகிறது, ज्ञान बुला रहा है. ஞானம் கூப்பிடுகிறது, Wisdom is calling you. ஞானம் உங்களை கூப்பிடுகிறது. वो आवाज को जो बंदा सुन रहा है, அந்த சத்தத்தை எந்த மனிதன் கேட்கிறானோ, वो बंदा ज्ञान के पास आ जाता है. அந்த மனிதன் ஞானத்திற்கிட்டே வந்து விடுகிறான். ज्ञान की आवाज आपके हृदय के अंदर सुनाई देता है. உங்களுக்குள்ள ஞானத்துடைய சத்தம் கேட்கும். அது கண்டிப்பா ஞானம் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிற காதுகள் இருதயத்தில் இருக்கிறது. அது இந்த காது கிடையாது. ज्ञान जो पुकारता है ना, उसको सुनने की कान हृदय में होता है, वो ये वाला कान नहीं है. वो
ஞானம் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிற காதுகள் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் தான் இருக்கிறது. वो हार्ट में होता है. அது இருதயத்துலதான் இருக்கு. इसलिए वचन में लिखा है, அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, इसलिए वचन में लिखा है, ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தம் இடுகிறது இல்லையோ. ज्ञान पुकारता नहीं है, ज्ञान आवाज नहीं कर रहा क्या? सो क्यों हमें सुनाई नहीं देता है? ஏன் நமக்கு கேட்க மாட்டேங்குது? क्यों सुनाई नहीं देता है? ஏன் கேட்க மாட்டேங்குது? वचन में लिखा है, வேதம் சொல்லுகிறது, अब तक मैं उन लोगों को सुनने वाले कान, देखने वाले आंख मैंने अभी तक नहीं दिया है. இப்ப வரை அவர்களுக்கு கேட்கிற காதையும் காண்கிற கண்ணையும் நான் கொடுக்கவில்லை. बुक ऑफ ड्यूट्रॉनमी चैप्टर 29 में लिखा है, உபாகமம் 29வது அதிகாரம், ड्यूट्रॉनमी चैप्टर 29 में, वहां पे अगर आप पढ़ के देखेंगे, वहां पे लिखा है साफ साफ, मैं अब तक इन लोगों को मैं सुनने वाले कान और देखने वाले आंख मैंने अभी तक नहीं दिया है करके लिखा हुआ है. இப்போது வரைக்கும் நான் இந்த ஜனத்திற்கு காண்கிற கண்களையும் கேட்கிற காதுகளையும் இன்னும் இவர்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் அருளவில்லை அப்படின்னு சொல்லி அங்க போடப்பட்டிருக்கும். 29வது அதிகாரம் 4வது வசனம், ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. सुनने वाले कान और देखने वाली आंखें और समझने वाली हृदय, तीन चीज की जरूरत है ज्ञान की आवाज को सुनने के लिए. ஞானத்தின் சத்தத்தை கேட்பதற்கு 3 காரியங்கள் தேவைப்படுகிறது. காண்கிற கண், கேட்கிற காது, உணரத்தக்க இருதயம். 3 காரியங்கள் தேவைப்படுகிறது. अब तक अगर एक बंदे के सुनने वाले कान नहीं आया, ये कान, ये वाला कान की बात नहीं कर रहा हूं मैं, दिस इज ए ह्यूमन ears, that means it's a physical ears है ये. இப்போ நான் கேட்கிற காதுகள் எந்த மனிதனுக்கு, அதாவது நான் சொல்லுகிற காது இந்த பிசிக்கல் காதை பத்தி நான் சொல்லல. ये वाले कान जो है आपके आत्मा में होता है, आपके हृदय में होता है. இங்கே சொல்லப்பட்ட வசனத்துடைய அந்த காது உங்களுடைய ஆத்மாவிலே இருக்கிறதான காது. ये कान जब तक एक बंदे की एक्टिवेशन में नहीं है, எப்ப வரை இந்த காது ஒரு மனிதனுக்கு செயல்படாமல் இருக்கிறதோ, मैं और अच्छे से आपको समझाना चाहता हूँ. இன்னும் நல்லா விவரிக்க நான் விரும்புகிறேன். स्पिरिचुअल सेंसेस इसको बोलते हैं. हार्ट है ना, आपका हृदय में स्पिरिचुअल सेंसेस होता है. जैसे इस शरीर में सेंस होता है, देखना, सुनना, चखना, सुनना, ये सब है ना सेंसेस है. सेम वे देयर इज a spiritual senses in your heart. எப்படி நம்ம இந்த சரீரத்திலே 5 புலன்கள் இருக்குதுல, கேட்கிறது, பாக்குறது, நுகர்றது, அப்புறம் டேஸ்ட், ஸ்மெல் பண்றது, டேஸ்ட் பண்றது, இதெல்லாம் இருக்குல்ல. அதே போல நாம் ஆவியிலேயும் புலன்கள் இருக்கிறது, சென்சஸ் இருக்கிறது. Your soul is having senses. உங்களுடைய ஆத்மா அது ஒரு சென்சஸ் வைத்திருக்கிறது. அதுகிட்டயும் சென்ஸ் இருக்கு. அதுவும் பார்க்கும், கேட்கும், உணரும். அதுக்கும் எல்லா சென்ஸுமே இருக்கு. அதை ஆக்டிவேஷன் பண்ணணும், அது ஆக்டிவேஷன் வரணும். அது செயல்படணும், அதை செயல்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். वो भी एक्टिवेशन में है. அது செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். जब तक एक बंदे में एक्टिवेशन नहीं है, स्पिरिचुअल सेंसेस की एक्टिवेशन है ही नहीं है. எப்ப வரையும் ஒரு மனிதனுக்குள்ளே இந்த ஆவிக்குரிய ஆவியில் இருக்கிறதான அந்த புலன்கள் செயல்படாமல் இருக்கிறதோ, तब तक वो बंदा कितने भी रिलीजियस काम करने दो, அப்ப வரையும் அந்த மனிதன் மதம் சார்ந்த எத்தனை காரியங்கள் செய்தாலும் स्टिल वो बंदा ज्ञान प्राप्त नहीं कर सकता. இப்ப வரையும் அந்த மனிதன் ஞானத்தை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. He may be a good man. அவர் நல்லவராக இருக்கலாம். He may be a very good man. நல்லவராக இருக்கலாம். That's different. அது வேறு. There are so many good people in the world. இந்த உலகத்திலே अनेक நல்லவர்கள் இருக்கிறார்கள். गांधी जी अच्छा आदमी है. நல்ல காந்தி ரொம்ப நல்லவர். और भी बहुत सारे अच्छे लोग हैं इस दुनिया में पैदा हुए और पैदा अभी भी है, अभी भी बहुत सारे अच्छे लोग. இந்த பூமியிலே மிகவும் நல்லவர்கள் பிறந்தார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள்.
but they are good people. அவங்க நல்லவர்கள். But ஆனால் wisdom is different. ஞானம் என்பது வித்தியாசமானது. wisdom एक बंदे की wisdom की आवाज को सुनना और wisdom को समझना, ये आपका हृदय का सेंसेस एक्टिवेशन में होना जरूरी होता है. ஞானத்தின் சத்தத்தை கேட்பதும் ஞானத்தை புரிந்து கொள்வதும் உங்கள் ஆவியிலே இருக்கிறதான அந்த புலன்கள், அதாவது அந்த சென்சஸ்ல உங்க இருதயத்துலதான் அதை நீங்க புரிய முடியும். So एक बंदे ज्ञान के पास अभी तक इसीलिए नहीं आ रहा है, இப்ப வரையும் ஒரு மனிதன் ஞானத்துக்கிட்ட ஏன் இன்னும் வரலன்னா, उसका सेंसस एक्टिवेशन में नहीं. இப்ப வரையும் ஆவியில் இருக்கிறதான அந்த ஐம்புலன்கள் அது இன்னும் ஆபரேட் ஆகல, செயல்படல. They are physically, अभी भी बाइबल को they are physically understanding the Bible from the physical understanding. இப்ப வரையும் அவங்க வேதத்தை இந்த பிசிக்கல், இந்த காண்கிற இந்த ஐம்புலன்களை தான் புரிஞ்சுக்கிறாங்க. With their brain, அவங்க மூளை, human brain. உங்க அந்த மனித மூளையை வச்சு புரிஞ்சுக்கிறாங்க. But it is वो ऐसे समझने वाली नहीं है भैया. அப்படிலாம் ஞானத்தை நீங்கள் புரிய முடியாது. है ना, ये ज्ञान से समझना पड़ता है. இது ஞானத்திலிருந்து வேதத்தை நீங்கள் புரிய வேண்டும். बहुत जरूरी होता है. இது மிகவும் அவசியம். मैं क्यों आज सुबह ये चीज सिखा रहा हूँ? ஏன் இந்த காலை நேரத்துல இதை குறித்து நான் பேசுகிறேன்? क्यों मैं ज्ञान के बारे में सिखा रहा हूँ? ஏன் என் ஞானத்தை குறித்து நான் பேசுகிறேன்? ज्ञान जिसके पास आएगा, எந்த மனிதனுக்கு நேராக ஞானம் வருகிறதோ, जिसके जीवन में ज्ञान का खोज बढ़ता है, எந்த மனிதனுக்குள்ளாக ஞானத்தை தேடுகிறதான அந்த தேடுதல் அதிகரிக்கிறதோ, ज्ञान की आवाज को सुनने की कैपेसिटी उसमें बढ़ता है. எந்த மனிதனுக்குள் ஞானத்தின் சத்தத்தை கேட்கிறதான தகுதியை பெறுகிறானோ, பலனை பெறுகிறானோ, वो बंदा not only wisdom is having, wisdom के पास पूरे प्रपंच का सारा मूल, सारा स्रोत, सारा ब्लेसिंग्स, सारा धन, सारे वकील, every blessings is in the hands of wisdom. அந்த மனிதனுக்குள்ளே வெறும் ஞானம் மட்டும் கிடையாது, இந்த பூமியிலே இந்த முழு பிரபஞ்சத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்கள், இந்த முழு பிரபஞ்சத்தில் இருக்கிறதான அதிகாரம், செல்வம் எல்லாமே அந்த ஞானத்திற்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஞானத்தின் கைகளில் ரெண்டு விஷயம் இருக்கு. என்னது? ஒண்ணு செல்வம், இன்னொன்னு தீர்க்க ஆயுசு. தீர்க்க ஆயுசு எப்ப வரும்? நல்ல சுகம் இருந்தா தானே வரும். நல்ல ஹெல்த் வேணும்ல. ஹெல்த் அண்ட் வெல்த், ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டுமே விஸ்டம் கையில தாங்க இருக்கு. நீங்க விஸ்டம் ஆக்டிவேட் பண்ணாதான் உங்களால எதை ஆக்டிவேட் பண்ண முடியும்னா வெல்த்தையும் ஹெல்த்தையும் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஏன் இன்னைக்கு வெல்த் வர மாட்டேங்குது? வெல்த் வர மாட்டேங்குதுன்னா விஸ்டம் கேட்கிற காது இன்னும் வரல. விஸ்டம் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஹார்ட் இன்னும் விஸ்டமுக்கு ஆக்டிவேட் ஆகல. அதை முதல்ல ஆக்டிவேட் பண்ணணும். ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவேஷனே உள்ள நடக்கல. வெறும் இன்னும் ரிலீஜியஸா கடவுளை பின்பற்றி எங்கெங்கயோ ஓடி அலைஞ்சுக்கிட்டே திரியுறீங்களே தவிர, இங்கிட்ட அங்கிட்ட திரியுறீங்களே தவிர, இந்த பிரசங்கம் அந்த பிரசங்கம் அந்த பிரசங்கம் இந்த பிரசங்கம், வெறும் பிரசங்கம் கேட்டே வீணா போன கூட்டமா போறோமே தவிர இன்னும் எது வர மாட்டேங்குது? ஞானம். ஏன்டா இவ்வளவு பிரசங்கம் கேட்கிற, ஏன்டா மாறலன்ற கேள்வி வர மாட்டேங்குது. ஏன்டா இவ்வளவு பிரசங்கம் கேட்கிறேனே, ஏன் எனக்கு இன்னும் இவ்வளவு மாறல? அப்ப மாத்த முடியாத இந்த பிரசங்கத்தை நான் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற கேள்வி வரல பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய முட்டாள். கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்கான் மாலு. பஸ் இது செஞ்ச செயலையே திரும்ப 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 செய்யறான். ஆனா கேள்வியே வர மாட்டேங்குது. இவ்வளவு நாள் இதை எதனடா செய்யறேன், ஏன் வரல, மாறல? கேள்வி வரணும்ல. அதை மாத்துறதுக்கான அப்ப எங்க இருக்கு மாற்றம்? தேடி அலையணும்ல. அதை தேடி அலைய முடியாத அளவுக்கு நம்ம குருடா இருக்கோம்னா அப்ப என்ன அர்த்தம்? நம்ம இன்னமும் ஞானத்துக்கு நேராக திருப்பப்படக்கூடிய இடத்துல கூட நிக்காம இருக்கமே அப்படிங்கறது அதுல இருக்கிற சீக்கிரம்.
इतने दिन से हम प्रचार सुन रहे हैं, इतने दिन से हम ये कर रहे हैं, अभी तक बदलाव है ही नहीं, क्यों नहीं है? ये सवाल आना चाहिए ना। नहीं, वही करते जा रहे हैं, वही सुनते जा रहे हैं, वही कर रहे हैं, वही कर रहे हैं, करते जा रहे हैं, कोई सवाल है ही नहीं। इसका मतलब ये है हृदय अभी भी सुनसान और बेडोल नहीं है। हृदय अभी तक ज्ञान के पास आए नहीं रहे। இப்ப வரையும் நம்மளுடைய இருதயம் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய்தான் இருக்கு. இப்ப வரை ஞானத்திற்கு நேராக நம்முடைய இருதயம் திருப்பப்படவில்லை. I want to see a big transformation in my life. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நான் காண வேண்டும் என்கிறதான ஏக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். उसके लिए मैं कुछ भी देने के लिए तैयार है, but I want transformation. அதற்காக நான் எல்லாவற்றையும் செலவு செய்ய ஆயத்தமாய் இருக்கிறேன். எனக்கு மறுரூபம் தேவை. I'm ready to give my money, I'm ready to give my time, I'm ready to give anything, but I want transformation in my life. என்னுடைய பணத்தை கொடுக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். என்னுடைய நேரத்தை, என்னுடைய பலத்தை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். எனக்கு மறுரூபம் தேவை என்கிற ஏக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். So इन दिनों में हम ट्रेजर हंट की बात कर रहे हैं. लगातार मैं ट्रेजर हंट का ये सारे ट्रेजर हंट की सीरीज ही है. ये भी இந்த நாட்களிலே புதையல் வேட்டை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் இன்றைக்கும் பேசுகிறதான காரியங்கள் அதோடைய தொடர்ச்சி தான். विजडम सारे धन पृथ्वी की सारे धन खींच लाएगा. ஞானம் இந்த பூமியில இருக்கிற எல்லா செல்வத்தையும் அதை ஈர்த்து விடும். You will become a money magnet. நீங்கள் ஒரு பண காந்தமாக, நீங்கள் மணி மேக்னெட்டாக You மாறிவிடுவீர்கள். will become a blessing magnet. நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் மேக்னெட்டாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். You will become a treasure magnet. நீங்கள் ஒரு புதையல் மனிதனாக மாறிவிடுவீர்கள். புதையல் காந்தமாக புதையல்கள் உங்களை தேடி வரும், பொக்கிஷங்கள் உங்களை தேடி வரும். Treasures will find you. உங்களை தேடி உங்களை கண்டுபிடிக்கும் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி கண்டுபிடிக்கும். நீ ஞானத்தை அடையும், உன்னை தேடி அவைகள் உன்னை தேடி கண்டுபிடிக்கும். நீ எங்க இருந்தாலும் சரி, நீ எந்த காட்டுல இருந்தாலும் சரி, எந்த கிராமத்துல இருந்தாலும் சரி, நீ எந்த ஓட்ட குடிசைக்குள்ள இருந்தாலும் சரி, உன்னைய தேடி இந்த பொக்கிஷங்கள் உன்னை தேடி கண்டுபிடிக்கும். उससे कोई बड़ा बात नहीं है. ये जो जब आपका हृदय ज्ञान के और एक्टिवेशन आ गया ना, உங்கள் இருதயம் ஞானத்திற்கு நேராக ஞானத்திலிருந்து செயல்பட ஆரம்பித்து விட்டதென்றால், I'm telling you, நான் உங்களுக்கு சொல்கிறேன், वो आपको ढूंढ के आएगा, ढूंढ के खोज निकालेगा तेरी को. உங்களை தேடி செல்வம், இந்த பூமியில இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும், கண்டுபிடிக்கும். உங்களை கோஜ் நிக்காலேகா. நீங்க பூமிக்குள்ள புதைஞ்சு கிடந்தா நம்ம நினைக்கிறோம் தங்கத்தை தேடி நாம தான் புதைக்கணும். தங்கம் உங்களை தேடி நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீ பூமிக்குள்ள புதைஞ்சு கிடந்தாலும் சரி, நீ பாதாளத்துல கிடந்தாலும் சரி, அங்க இருந்து உன்னை அரசு தேடி கண்டுபிடிச்சு உன்னை வெளியே எடுக்கும். Because wisdom attracts wealth. ஏனென்றால் ஞானம் செல்வத்தை ஈர்க்கும். ஆமென். इन दिनों में जो मनी मैग्नेट कॉन्फ्रेंस में जो सिखा रहा हूं, it's all the I'm activating your senses. இந்த நாட்களிலே மணி மேக்னெட்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதான காரியங்கள், உங்கள் ஆவியில் இருக்கிறதான அந்த ஐம்புலங்கள் சென்சஸ நாங்க ஆக்டிவேட் பண்ணிட்டோம். Actually I'm activating your spiritual senses. உண்மையா சொல்ல போனா உங்கள் ஆவிக்குரியதான அந்த ஐம்புலன்களையும் நாங்கள் செயல்படுத்த வைத்திருக்கிறோம். I'm delivering you from this conscious world and I'm taking you inside of your subconscious world and I'm teaching you how to activate it. உங்களை மேல் மனதிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களுடைய ஆழ் மனதிற்கு கொண்டு போய் ஆழ் மனதில் இருக்கிறதான காரியங்களை செயல்படுத்த கற்றுக் கொடுக்கிறோம். Taking you into the deeper parts of your heart. உங்கள் இருதயத்தில் ஆழ் மனதிலே உங்களை கொண்டு சென்று
activating your senses. உங்களுடைய ஆவியினுடைய ஐம்புலன்களை செயல்பட வைக்கிறோம். When your senses is activated, உங்களுடைய அந்த ஆவி அந்த ஸ்பிரிட் சென்சஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா then faith is very easy for you. உங்களை பொறுத்தவரை விசுவாசம் ரொம்ப லகுவா ஈஸியா மாறி. जो बंदा के आंख कान और समझने वाली हृदय एक्टिवेट हो गया, उसके लिए फेथ नाम की जो चीज है ना, बाइबल कहता है ना, विश्वास करने वालों के लिए सब कुछ संभव है, वो आसान है आपके लिए. எந்த மனிதனுக்கு காண்கிற கண்ணும் கேட்கிற காதும் உணரத்தக்க இருதயம் செயல்பட ஆரம்பித்து விட்டுச்சுன்னா, இந்த வேதத்திலே விசுவாசம் என்கிற ஒரு காரியம் இருக்குல்ல, அந்த மனிதனுக்கு மிகவும் ஈஸியாக மாறிவிடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு போட்டிருக்குல்ல, அந்த விசுவாசம் உங்களுக்கு சாதாரணமா ஆக்டிவேஷன்ல இருக்கும், ரொம்ப ஈஸியாயிரும். இப்ப வரைக்கும் ஏன் விசுவாசம், நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் விசுவாசம் ஏன் போராடுறோம் தெரியுமா? விசுவாசத்துக்கே ஏன் இன்னும் போராடுறோம் தெரியுமா? காண்கிற கண், கேட்கிற காது, உணரத்தக்க இருதயம், இது மூணு இன்னும் ஆக்டிவேஷன் ஆகாத ஆளுக்கு நீங்க விசுவாசத்தை எந்த துணி துவைக்கிற கல்லுல வச்சு அவனை அடின்னு அடிச்சு துவைச்சாலும் அவனுக்கு வராது. ஏன்னா இது இந்த ஃபெய்த்ங்கிற மேட்ரு, அது ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் ஆக்டிவேஷன்ல இருக்கிற ஆள்களுடைய கேரக்டர். அது ஆக்சுவலா ये स्पिरिचुअल सेंसेस जो है, उन्हीं बंदों के लिए ये काम, उन्हीं बंदों के लिए जिसके अंदर है ना फेथ, जिसकी स्पिरिचुअल सेंस एक्टिवेट हो गया, उसके लिए फेथ ऐसे है. फेथ तो उनकी जिंदगी में फेथ तो नॉर्मल है. फिर फेथ नाम की कोई चीज बड़ा उनके लिए है ही नहीं, वो तो ऑलरेडी ही लिव्स इन फेथ. எந்த மனிதனுக்கு ஆவிக்குரியதான அந்த ஐம்புலன்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டதோ, அந்த மனிதனை பொறுத்தவரை விசுவாசம் என்பது ரொம்ப சாதாரணமான காரியம், ஈஸியா எல்லாத்தையும் அவன் விசுவாசிடுவான். இத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில் பேசுகிற காரியம் தெளிவாகிறது. जो कोई यूट्यूब में देख रहे हैं, யாரெல்லாம் யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், आपकी जिंदगी में भी बड़ा बदलाव के लिए आप तैयार है. लगातार सुनो और लगातार, है ना, ये चीज जो हम सिखा रहे हैं ना, उसको सीरियसली लिया करो. உங்க வாழ்க்கையிலே நீங்கள் மாற்றத்திற்காக இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்திற்கு என்று நீங்க கொஞ்சம் சீரியஸா எடுங்க. ये नहीं कि ऐसे आए गए. मैं मेरा जो खोज है ना, मेरे जिंदगी की खोज, मेरे सेवकाई की खोज, मेरे हर एक खोज है ना टुवर्ड्स विजडम. என்னுடைய வாழ்க்கையின் தேடுதல், என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் ஞானத்தை நோக்கிதான் நான் போய்கொண்டிருக்கிறேன். आपकी जिंदगी में बदलाव लाने के लिए अगर आप तैयार है, நீங்க உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்க ஆயத்தமாயிட்டீங்கன்னா, उसके लिए खर्चना सीखो. நீங்க அதற்காக செலவு செய்ய கற்றுக்கொள்ளுங்க. आमेन. जो कोई इन दिनों में मनी मैग्नेट की बैच में ज्वाइन कर दिया, I'm telling you, you people are in the path of wisdom. யாரெல்லாம் நம்முடைய இந்த மணி மேக்னெட்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களோ அவர்களெல்லாம் அந்த மாற்றத்தின் வழியிலே நீங்கள் வந்து விட்டீர்கள். Everyone I'm telling, those who are in the prophetic school, those who are in the mystic school, है ना, मिस्टिक स्कूल में जो लोग पढ़ रहे हैं, जो प्रोफेटिक स्कूल में पढ़ रहे हैं, हर एक जन की, क्योंकि हमारा काम है विजडम एक्टिवेट करना. विजडम तभी एक्टिवेट होगा, स्पिरिचुअल सेंसेस एक्टिवेट होने से ही होगा. நான் எல்லாருக்கும் No way otherwise. அந்த ப்ராப்பர்ட்டிக்ல ஜாயின் பண்ணிருக்கிறவங்க, அப்புறம் நம்மளுடைய மிஸ்டிக்ல ஜாயின் பண்ணிருக்கிறவங்க எல்லாருக்காகவும் சொல்லுகிறேன், நீங்கள் மாற்றத்தின் வழியை குடித்து விட்டீர்கள். காரணம் என்ன? நாம் ஞானத்தை தான் கற்றுக் கொடுக்கிறோம். ஞானத்திற்கு நேராக தான் நம்முடைய தேடுதல் இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் ஆக்டிவேட் பண்ற விரதான் நம்முடைய மெயின் வேலை. உங்களோட ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் ஆக்டிவேட் பண்ணி வைக்கணும். அதை எப்படி ஆக்டிவேஷன் பண்றோம், அதுல எப்படி வளர வைக்கிறோம், அதுதான் அதுல मैटर है. सो ट्रेजर हंट के लिए और तैयार हो जाएं.
புதையல் வேட்டைக்கென்று நீங்கள் இன்னமும் ஆயத்தமாகுங்கள். और भी सीखते रहें. இன்னும் அதிகமாக நாம் கற்றுக்கொண்டே இருப்போம். God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day.